ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலையில் சற்று மந்தமாக இருந்தாலும் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு குறித்து செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, காலையில் குளிரின் காரணமாக மக்கள் வந்து வாக்குப்பதிவு செய்வதில் சற்று சிரமம் இருந்தது, இதனால் மந்தமாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. தற்பொழுது வாக்குப்பதிவு எப்படி இருக்கிறது? இன்னும் சிறிது நேரமே இருக்கிறது வாக்குப்பதிவு முடிவடைவதற்கு, என்ன விவரம்? தற்போது வாக்குப்பதிவு முன்பை விட விறுவிறுப்படைந்திருக்கிறது. பெரும்பாலான பகுதிகளிலே நீண்ட வரிசையில் நின்று மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாம் இருக்கும் இடம் உயன் என்கிற ஊரக பகுதி. அது மட்டுமல்லாமல் இது மலைப்பாங்கான பகுதி. நமது ஒளிப்பதிவாளர் நமக்கு காட்டுவார் எப்படி ஒரு புறம் உயரமாக இருக்கிறது. அதாவது இப்போது நாம் இருக்கும் பள்ளியின் ஒரு பகுதி அந்த பக்கம் உயரமான பகுதியிலே அமைந்திருக்கிறது. இன்னொரு புறம் நாம் நின்று கொண்டிருக்கும் தாழ்வான பகுதி அமைந்திருக்கிறது. இதே போலவே இந்த பகுதியிலே பல இடங்களில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஊரக பகுதி என்பதால் அதிக வாக்காளர்கள் கிடையாது, குறைந்த எண்ணிக்கையிலே வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமைதியாக வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. How is the situation till now? Situation is मैं उर्दू में बात करूं? सिचुएशन यहाँ पे ठीक है सर, लेकिन वहाँ उस तरह की वोटिंग नहीं हो रही अभी जिस तरह से एक्सपेक्टेशन थी कि वोटर्स आएंगे अपना वोट कास्ट करेंगे यहाँ पे। तो जो क्राउड हमने क्रू में देखा, यहाँ पे उतना क्राउड नहीं देखा हमने। तो यहाँ पे बिल्कुल लिटिल बिट कोई लोग आ रहा है। एक्चुअली यहाँ पे सभी लग रहा है कि बिजी है, बट अच्छा क्राउड हमने क्रू में देखा, वहाँ पे अच्छी भीड़ थी। तो वोटर्स अभी भी आ रहे हैं, तो डाल रहे हैं वोट। What is your name and which are the how many polling booths have you visited till now? My name is Zamir Ahmed Loan from Crew और हमने विजिट यहाँ पे पोलिंग बूथ लगभग 4-5 के हैं क्रू में। तो क्रू में हर जगह पे ठीक भीड़ रही है और वयन में ये मेन है, तो यहाँ पे भी उतनी भीड़ नहीं लग रही है सुबह से। तो अभी देख रहे हैं, आप खुद देख रहे हो कि भीड़ तो चल रही है। कुछ लोग आ रहे हैं वोट कास्ट करने के लिए, तो बट हम देख रहे हैं। ஓகே, அதாவது படிப்படியாக வாக்களிப்பதற்காக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதி மேடாக இருந்ததை பார்த்தோம். இந்த பகுதியை பாருங்கள், இப்போது இது எப்படி பள்ளமாக இருக்கிறது என்பது. காஷ்மீர் ஒரு மலைப்பாங்கான பகுதி என்பதால் இப்படி மேடும் பள்ளமுமாக பல்வேறு பகுதிகள் இருக்கின்றன. ஆகவே மக்கள் வந்து வாக்களிப்பதற்கு அவ்வளவு சுலபமாக கிடையாது, நடந்துதான் வர வேண்டும். அவர்கள் தாழ்வான பகுதியில் இருந்தால் மேடான பகுதிகளுக்கு வர வேண்டும். அதே சமயத்தில் இப்போது நமது ஒளிப்பதிவாளர் ராமராஜன் நமக்கு காட்டுகிறார் எப்படி காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த பகுதியிலே காவல் பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த பக்கத்திலே. அத்துடன் காலையிலிருந்தே அவர்கள் இங்கே பணியில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அவர்களுடன் சகஸ்திர சீமா பல் சேர்ந்த வீரர்களும் இங்கே காவலுக்கு இருக்கிறார்கள். துப்பாக்கி ஏந்தியபடி அவர்கள் வாக்குப்பதிவு செய்யப்படும் அறைகளுக்கு வெளியே காவல் இருக்கிறார்கள். ஆகவே மிக சிறிய வாக்குப்பதிவு மையமாக இருந்தாலும் இந்த இடத்தில் பலரும் தற்போது காவல் பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இதை தவிர வெளியே சாலைப்புற பகுதியிலும் பாதுகாப்பு பலமாக இருக்கிறது. இதை தவிர வரிசையில் அமர்ந்து வாக்குப்பதிவு செய்வதற்கு நிதானமாக செல்லலாம் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. அவசரமாக வரிசையில் நிற்க வேண்டியதில்லை. அமர்ந்திருந்து ஒருவர் பின் ஒருவராக சென்று கூட வாக்களிக்கலாம். அதற்காக நாற்காலிகள் போடப்பட்டிருக்கின்றன. வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்ப்பதற்காக அதிகாரிகள் காத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அமைதியான சூழ்நிலையிலே தற்போது வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. வாக்குப்பதிவு மிகவும் விறுவிறுப்பாக இதுவரை இல்லை என்றாலும் மாலைக்குள் விறுவிறுப்படையும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அமைதியான சூழலிலே வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதே நிலை இன்று மாலை வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். கணபதி, பல்வேறு சிரமங்களை கடந்தும் மக்கள் வாக்குப்பதிவு செய்வதற்காக அங்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விவரங்களை சேகரிங்க, மீண்டும் பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.